Good morning, students. Today we are going to see 9th module of unit number 1 in manufacturing process. So ஏற்கனவே லேத் அப்படிங்கிற ஒரு மிஷின் டூல் பார்த்தோம். அப்புறம் ட்ரில்லிங் அப்படிங்கிற மிஷின் டூலை பற்றி பார்த்தோம். ட்ரில்லிங் மிஷின் டூலில் ட்ரில்லிங் மிஷினோட பிரின்சிபிள் என்ன, அதில் என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம், எப்படி ட்ரில்லிங் மிஷினை ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம், எப்படி ட்ரில்லிங் மிஷினோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், என்னென்ன டைப் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ இந்த மாடியூலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் ஹோல்டிங் ட்ரில் பிட். ஒரு ட்ரில் பிட்டை எப்படி நம்ம ஹோல்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ஹோல்டிங் ட்ரில் பிட். ட்ரில் பிட்டை நம்ம ட்ரில்லிங் மிஷினோட ஸ்பிண்டிலில் மாட்ட போகிறோம். ஸோ அதுக்கு 4 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபிட்டிங் டைரக்ட்லி இன்டு த ஸ்பிண்டில். நேரடியாக ஸ்பிண்டில்லையே மாற்றுறது. அப்படி இல்லைன்னா பை யூசிங் ஏ ஸ்லீவ். ஸ்லீவ் அப்படிங்கிறது மூலமாக மாட்டலாம். இல்லைன்னா பை யூசிங் ஏ சாக்கெட். சாக்கெட் அப்படிங்கிறத வச்சு மாட்டலாம். அப்படி இல்லைன்னா பை மீன்ஸ் ஆஃப் சக். இது ஏற்கனவே நம்ம ட்ரில்லிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது காமிச்சோம். ஸோ லேத்தில் டெயில் ஸ்டாக்கில் சக்கை மாட்டி மாட்டுற மாதிரியான ஒரு படத்தை காமிச்சோம். இப்போ ஒவ்வொரு மெத்தட்லையும் நம்ம எப்படி ட்ரில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். So first one is fitting directly into the spindle. So spindle நேரடியா மாற்று. So ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மோர்ஸ் டேப்பர் அப்படிங்கிறத வச்சு தான் டேப்பரை டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ட்ரில் பிட்டோட டேப்பரும் ஸ்பிண்டிலோட டேப்பரும் கரெக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் ட்ரில் பிட் மாட்டோம். ஸோ அதுக்குரிய பேப்பர் ஸ்டாண்டர்டு 1:20. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 20 mm லென்த் வேணும்னா 1 mm டேப்பர் ஆகணும். அப்போ கீழே 20 இருந்துச்சுன்னா மேலே 19 mm இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஸோ அப்போ ட்ரில்லிங் மிஷின் ஸ்பிண்டில் ஹேஸ் டேப்பர்ட் போர். ஸோ மிஷினோட ஸ்பிண்டலில் உள்பக்கத்தில் ஒரு டேப்பர்டு ஓட்டை இருக்கும் போர். ஸோ இந்த டேப்பர் ஷாங்க் ஆஃப் த ட்ரில் இஸ் ஃபோர்ஸ்டு இன்டு. அதுக்குள்ள நம்ம ஓங்கி அமைக்கி மாற்றோம். ஸோ இந்த டேப்பர் ஆஃப் த ஸ்பிண்டில் போர் and the taper of the shank of the drill have standard Morse taper. Morse taper standard இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதுக்குள்ள போய் கிரிப்பா லாக் ஆகிக்கிறோம் பை மீன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ரெண்டு ஒன்னோட ஒன்று ஒட்டி நின்றுக்கிறோம். எவ்வளவு வேகத்தில் சுற்றும் போதும் அந்த கலந்து விடாது. ஸோ அது இப்போ நான் டைட்டாக மாட்டிட்டேன், எனக்கு அடுத்த ட்ரில் பிட்டு மாட்டணும் அப்படின்னா எப்படி அதை எடுத்து மாட்டுறது அப்படின்னா டு ரிமூவ் த ட்ரில் ஃப்ரம் த ஸ்பிண்டில். ஸ்பிண்டில் வெளியில எடுக்கிறதுக்கு ஒரு டேப்பர்டு வெட்ஜ் இருக்கு. அதுக்கு பேர் ட்ரிஃப்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஸ்பிண்டிலோட போர்ல ஒரு சின்ன சைடில் ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லாட்டோட கோலுக்குள்ள இந்த ட்ரிப்டை வச்சு லேசா தட்டினோம்னா அது வெளியில வந்துடும். ஸோ இதை நான் அடுத்த படத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்பிண்டில். இந்த ஸ்பிண்டிலுக்குள்ள ஒரு டேப்பர்டு போர் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த டேப்பர்டு போருக்குள்ள இது ஸ்பிண்டில். ஸ்பிண்டிலுக்குள்ள டேப்பர் போர். அதுக்குள்ள இப்போ என்ன பண்றோம்னா நம்ம ஒரு ட்ரில் பிட்டை மாற்றோம். ஸோ இதுதான் என்னோட ட்ரில் பிட்டு. ஸோ இந்த ட்ரில் பிட்டில் உள்ள ஷாங்க், இதுதான் ட்ரில் பிட்டோட ஷாங்க். இந்த ஷாங்க் என்ன ஆகுதுன்னா இந்த பேப்பர் போர்க்குள்ள போய் மேட்ச் ஆகிடும். ஸோ டைரக்டா இதில் போய் ஒட்டிக்கிறது. இப்போ இதை நான் வெளியில் எடுக்கணும்னா இங்கே ஒரு ட்ரிஃப்ட் பின்னுக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட ட்ரிஃப்ட் பின்னு. ஒரு டேப்பர்டு வெஜ் இருக்குன்னு இங்கே ஒரு இது இருக்கு, இங்கே ஒரு இது இருக்கு. ஸோ இது டேப்பர்டு வெஜ். இதை உள்ள இங்கே கொடுத்து இந்த வெஜ்ஜுக்குள்ள கொடுத்து லைட்டாக தட்டினோம் அப்படின்னா இந்த ட்ரில் பிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்து 5 மீன்ஸ் ஆஃப் ஸ்லீப். So இதில் என்ன பண்ணுறோம்னா only one size of the shank can be held in the drill spindle. ஸோ ஸ்பிண்டிலில் ஒரே ஒரு சைஸ் தான் மாட்ட முடியும். ஸோ அந்த சைஸ் இல்லை, அதை விட கம்மியான சைஸ் இருக்குன்னா நம்ம ஒரு ஸ்லீவ் மாதிரி ஒன்று போட்டுக்கணும். அப்போ இன்டர்மீடியட்டாக ஒரு சைஸை போட்டு நம்ம டைரக்டாக அதில் மாட்டிக்கலாம். இந்த ஸ்லீவ் ஹேஸ் an outside taper and inside taper. ஸோ அவுட் சைடு டேப்பர் ஸ்பிண்டிலோட டேப்பரில் மேட்ச் ஆகும். இன்சைடு டேப்பர் ட்ரில் பிட்டோட மேட்ச் ஆகும். ஸோ அவுட் சைட் டேப்பர் பெருசா இருக்கும், இன்சைட் டேப்பர் ஸ்மாலரா இருக்கும் ஸ்லீவை ஹோல்டு பண்றதுக்கு.
ஸோ இதுக்குரிய டயக்ராம் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து ட்ரில் ஸ்லீவில் டேரெக்டாக நம்ம வைக்க மாட்டிக்கலாம். ஸோ இதுலையும் அந்த மாதிரி ஒரு ஸ்லாட் ட்ரிஃப்ட் பின்னுக்கு ஸ்லாட் இருக்கும். ட்ரிஃப்டை வச்சு நம்ம அடிச்சு வெளியில எடுத்துக்கலாம். அடுத்து சாக்கெட். சாக்கெட் அப்படிங்கிறது என்னன்னா, டேப்பர் சாங்க் ஆஃப் த டூல் இஸ் லார்ஜர் தென் த டேப்பர் ஹோல். இப்போ என் கையில ஒரு ட்ரில் பிட் இருக்கு. அந்த ட்ரில் பிட்டோட டயாமீட்டர் பெருசா இருக்கு, ஆனா ஸ்பிண்டிலோட டேப்பர் சின்னதா இருக்கு. இப்போ இதில் உள்ள போட முடியல. அப்ப அந்த மாதிரி கேசஸ்ல என்ன பண்றோம்னா சாக்கெட் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். ஸோ சாக்கெட்லயும் 2 விதமான டேப்பர் இருக்கும். உள்ள இன்டர்னல் டேப்பர் ஒன்று இருக்கும், வெளியில உள்ள டேப்பர் இருக்கும். ஸோ வெளியில உள்ள டேப்பரு ட்ரில் பிட்டோட ஸ்பிண்டில்ல கரெக்டா மேட்ச் ஆகும். உள்பக்கம் உள்ளது நம்ம என்ன டயாமீட்டர் ட்ரில் பிட் வச்சிருக்கோமோ அதுல மேட்ச் ஆகும். ஸோ போன கேஸ்ல ஸ்லீவ்ல என்ன ஆகுதுன்னா, இன்னொரு டயாமீட்டர் சின்னதா இருந்துச்சு, வெளியே டயாமீட்டர் பெருசா இருந்துச்சு. ஸோ இந்த கேஸ்ல எப்படி இருக்குன்னா, வெளி டயாமீட்டர் சின்னது, தட் இஸ் ஸ்பிண்டிலோட டயாமீட்டரை மேட்ச் பண்ணியிருக்கோம். உள்ள உள்ள டயாமீட்டர் பெரியதா இருக்கும். அப்ப பெரிய சைஸ் ட்ரில் பிட்டை நம்மளால மாட்டி வேலை செய்ய முடியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ ட்ரில் ஸ்லீவ், ட்ரில் சாக்கெட் ரெண்டையும் காமிச்சிருக்கோம். ஸோ இங்க என்ன இருக்குன்னா, இது வந்து கரெக்டா ஸ்பிண்டிலுக்குள்ள போகும். இந்த போகும். இது பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கூட அகலமா இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா வெளிப்பகுதியில் மாட்டுது. அப்போ ட்ரில் பிட்டில் நம்ம என்ன சைஸ் வேணாலும் நம்ம மாட்டி வேலை செஞ்சுக்க முடியும். சரியா? தென் another is a drill chuck. ஸோ இது வந்து என்னன்னா ஸ்ட்ரெயிட் ட்ரில்லு, சின்ன சைஸ் ட்ரில்லு இந்த மாதிரி இருக்கிறத தான் பிடிக்க வைக்க இருக்கும். ஸோ இதுல இருக்கிறதுல என்ன ஒரு இது இருக்கும்னா, அவுட்ரு பாடியில ஒரு ரிங்கு நட்டு மாதிரி இருக்கும். அந்த ரிங்கு நட்டை சுத்த சுத்த இந்த ஜா வந்து என்ன ஆகும்னா க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரிங்கு நட்டு வந்து டைட்டா இருக்கும். அதை சுத்துறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு கீ வே மாதிரி கொடுத்துருப்பாங்க, பவல் கீ கொடுத்துருப்பாங்க. பவல் கியர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பவல் கியரோட யூஸ் என்ன அப்படின்னா 90 டிகிரி ரொட்டேஷனை திருப்புறதுக்கு உதவும். நம்ம ஹரிசாண்டலா வச்சு சுத்துவோம் கீயை, ஆனா அதோட 90 டிகிரில இந்த ஜா வந்து மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கோம். ஸோ இது பெரும்பாலும் சின்ன சைஸ் ஸ்ட்ரெயிட் சாண்ட் ட்ரில்ல ஹோல்டு பண்றதுக்கு இந்த ட்ரில் சக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ட்ரில்லிங் மிஷின்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது யூனிட் 1ல இது 9வது மாடியூல். ஸோ 9 மாடியூல்லையும் நம்ம 2 மிஷின் டூல் பார்த்துருக்கோம். ஒன்று லேத்துங்கிற மிஷின் டூல் பார்த்துருக்கோம், இன்னொன்று ட்ரில்லுங்கிற மிஷின் டூல் பார்த்தோம். ஸோ லேத்தில் அதோட பிரின்சிபல் என்ன, எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது, என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ட்ரில்லிங் மிஷினோட பிரின்சிபல் என்ன, ட்ரில்லிங் மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும், ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ் என்ன, அந்த ட்ரில்லை எப்படியெல்லாம் நம்ம மிஷினில் மாற்ற முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் we are concluding the 9th module. ஸோ இதில் என்னன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். when socket is used, when drill chuck is used. ஸோ இந்த கொஸ்டின் 2க்கும் ஆன்சர் எழுதி என்னோட இமெயில் ஐடி krs02929@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 9442802929 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 9th மாடியூல்ல பார்ப்போம்.